குருவே சரணம். நம்முடைய வாழ்க்கையில் மிக கொடுமையான தோஷங்களாக நாம் பார்க்கறது ரெண்டு. ஒன்று, பித்ருக்களால் ஏற்படக்கூடிய சாபங்களும் தோஷங்களும். இரண்டாவது, நாகதோஷம். அதாவது நம்முடைய ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் எந்த இடத்தில் எந்த கிரகத்துடன் இணைகிறார்களோ அதை பொறுத்து இந்த தோஷங்களும் சாபங்களும் வருது. இதில் பித்ருதோஷம் அப்படிங்கிறதுக்கு நாம் ஏற்கனவே நிறைய கோவில்கள் அதை போக்குவதற்காக, உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா திருவனந்தபுரத்தில் பரசுராமர் சன்னதியில் தினமும் திலஹோமம் நடக்குது. ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது. ஆனால் இந்த நாகதோஷம் 64 வகையான தோஷங்களாக பிரிக்கப்பட்டு அதில் மிகவும் சிறந்த நாகதோஷத்தை போக்கக்கூடிய கோவிலாக விளங்குவது கேரளத்தில் ஆலப்புழா மாவட்டத்தில் ஹரிபாடு எனும் முருகக்ஷேத்திரத்திற்கு மிக அருகாமையில் ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் தொலைவில் மன்னார்சாலா அப்படிங்கிற ஒரு கோவில். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, பரசுராமர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட தலம் ஒன்று. இரண்டாவது, 16 ஏக்கர் பரப்பளவில் ஏறக்குறைய 1,00,000 நாகங்கள் கற்சிலைகளாக பிரார்த்தனைக்காக மக்கள் வழிபட்ட ஒரு இடம். ஆகையால் எப்பேற்பட்ட கடுமையான நாகதோஷமாக இருந்தாலும் நாம் நேராக கிளம்பி மன்னார்சாலை போய் அங்கே இருக்கிற இறைவனை நாகராஜனை வழிபட்டு பின்னர் ஹரிபாடுவில் உள்ள முருகப்பெருமானையும் தரிசித்தல் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமான ஒரு விஷயம். இதை தாண்டி தினசரி நாகராஜனையும் நாகதேவியையும் அவர்களுக்கான காயத்ரி மந்திரத்தை, அது யார் கொடுத்தது தெரியுமா? பாம்பாட்டி சித்தர். நீங்கள் எந்த ஊருக்கு வேணால் போங்க, என்ன பூஜை வேணால் பண்ணுங்க, ஆனால் நம்முடைய பாரம்பரியமும் நம்ம சித்தர்களையும் தொடாமல் எதையுமே செஞ்சு முடிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட இந்த மன்னார் சாலை அப்படிங்கிற இந்த இடத்த பற்றி இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதற்கான காயத்ரி மந்திரத்தையும் நான் உங்களுக்கு பின்னால் வர பதிவில் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் போய் தரிசனம் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் இப்போது கேள்விப்பட்ட இந்த நொடியிலிருந்து ஒரு பிரார்த்தனையை வைத்து ஒரு விளக்கேற்றி